தேர்தலுக்கு முன்பு ஒரு கட்சி கூட சேரவில்லை. ஒரே மாசத்தில் விஜய்க்கு எத்தனை கட்சி ஆதரவு பாருங்க. தமிழக அரசியலில் தேர்தலுக்கு முன் மற்றும் தேர்தலுக்கு பின் என 2 அத்தியாயங்களை மிக குறுகிய காலத்தில் எழுதி முடித்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவரும் தற்போதைய தமிழக முதலமைச்சருமான ஜோசப் விஜய். தேர்தல் களத்தில் ஆட்சியில் பங்கு என்று விஜய் விடுத்த வெளிப்படையான அழைப்பை ஒரு கட்சி கூட கண்டுகொள்ளவில்லை. ஆனால் ஆட்சி அமைந்ததுமே பல கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவளித்துள்ளன. விஜயால் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிளவே ஏற்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிறகு நிலைமை அப்படியே தலைகீழாக மாறி இருப்பதுதான் தற்போதைய ஹாட் டாபிக். தாவேகா கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கிறார் விஜய். கட்சி தொடங்கி முதல் மாநாட்டிலேயே ஆட்சியில் பங்கு தருவோம் என்ற குரலை வெளிப்படுத்தினார் விஜய். ஆரம்பத்தில் விஜயின் அழைப்பை தவிர்த்த கட்சிகள் இப்போது அவர் பக்கம் அடுத்தடுத்து சாயத் தொடங்கியுள்ளன. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததுமே முதல் கட்சியாக காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தது. 5 எம்எல்ஏக்களோடு திமுக கூட்டணியில் இருந்து விலகி தாவேகா ஆட்சியில் இணைவதாக அறிவித்தது காங்கிரஸ் கட்சி. அமமுகவின் ஒரே ஒரு எம்எல்ஏவான காமராஜ் கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எதிர்ப்பை மீறி தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசு கவிழாமல் இருக்கவும் திட்டங்களை செயல்படுத்தவும் சில முக்கிய சக்திகளின் ஆதரவு விஜய்க்கு தேவையாக இருந்தது.